தலை தோனி இல்லாம சீசன் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தலை தோனி வந்தாலும் வரலாம் வந்து சிஎஸ்கே ஃபேன் தானே வந்து. ஃபைனல் கப் அடிப்போமா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகும்னு பார்ப்போம் வந்து. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். குவாலிஃபை ஆகிட்டோம்னா கண்டிப்பாக கப் அடிப்போம். ஓகே. யார் ஜெயிப்பாங்க இந்த டைம்? யார் ஜெயிப்பாங்க? டைம் கொஞ்சம் போன வந்து சிஎஸ்கே ஜெயிப்போம். சான்சஸ் 70% தான் இருக்கு. ஆமா. என்ன ரீசனா பஞ்சாப் இவங்களாம். பட் ராஜஸ்தானுக்கு தான் நமக்கு தான் பெரிய இதா இருக்கும். பட் 70% வாய்ப்பு இருக்கு. தோனி இந்த வாட்டி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. உருவில் பட்டேல் எடுத்திருக்காங்க. அதுவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஹைப் ஆகும் சென்னை. ஷஃபிள்ஸ் தான் காரணம். இன்ஜுரி நிறைய இருக்கு. அதுதான் காரணம். அது ஒண்ணுதான் காரணம். இப்போதான் கரெக்டான டீம் எடுத்திருக்காங்க. பவுலிங் கரெக்டா வந்திருக்கு. கலீல் இல்லாத ஒரு கஷ்டம் தான் நம்மளுக்கு ஓப்பனிங்ல. இப்ப நம்ம முகேஷ் குமார் நல்லா பண்றாரு. இப்ப இருக்கிற டாப் ஆர்டர் எல்லாமே நல்ல இதுதான். ஒரு 7 பேட்ஸ்மேன்ல இருந்து 5 பேர் நல்லா ஆடுறவங்க தான். ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணாலே மேட்ச் வின் பண்ணிடலாம். சஞ்சு ஸ்டாண்ட் பண்ணார் போன மேட்ச் வின். அது மாதிரி ஸ்டாண்ட் பண்ணாலே மேட்ச் வின் பண்ணலாம். 32லாம் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் இந்த 7 மேட்ச்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். ஆமா. சிஎஸ்கே ஆல்வேஸ் சிஎஸ்கே ஃபார் எவர். ஜெயிச்சிரும் சார். அப்போ நம்பிக்கையில இன்னைக்குமே இதே சிஎஸ்கே வந்து எங்களோட சொந்த டீம். இன்னைக்கும் அந்த ருத்ராஜோட ஃபார்ம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே மாதிரி சாம்சன் இன்னைக்கு நல்ல ஒரு 50க்கு மேல அடிப்பதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ண போகுது. அப்ப தலை தோனி இல்லாம எப்படி இருக்கு உங்களுக்கு சீசன்? தலை தோனி இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தோனி இன்னும் சிஎஸ்கேவோட தான் இருக்காரு. அதுக்கு சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னும் 2-3 மேட்ச் கழிச்சு வருவார் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா கண்டிப்பா கப் அடிக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த வாட்டி. ஹோப்ஃபுல்லி வில் கெட் இட். ஆமா கண்டிப்பா ப்ரோ. சிஎஸ்கே தான் நாம தான் அடிக்கிறோம் பாருங்க. சொல்லுங்க. தோனி இல்லாத கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? கண்டிப்பா அடிப்போம். நம்ம சாம்சங் இருக்காரு. விடுங்க தோனி விடுங்க. நம்ம பாப்போம். அடுத்த தலைமை வழிவிட்டு போடுங்க. சாம்சங் தான் கெத்து. கண்டிப்பா அப்படி இருந்தாங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவே இருக்கும். தோனி இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தலை தோனி இல்லாம இருக்கான்ல, அது எப்படி பாக்குறேன்? ஒரு குறையா தான் பாக்குறேன். தலை தோனி போல வேற யார் இருந்தா ஓகே உனக்கு? ஓகேன்ற அதுக்கு பதிலா உருவில் பட்டேல் வந்தா ஓகே. அவர் வந்தா ஓகே. தோனி போல அவர் தான் ஓகே. கப்படிமா பண்ணலாம். அடிச்சிரும். எப்படி சொல்ற? அடிப்பு தொடர்ந்து தோத்துட்டு வரணும்ல. இல்லண்ணா ஜெயிச்சிருவாங்க. இப்ப கம்பேக் கொடுப்பாங்கன்றியா? கொடுப்பாங்க. யார் வந்து கம்பேக் கொடுத்தா கரெக்டா இருக்குங்க? இவர் வந்தா எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கா? இவர் தான் ஜெயிச்சிருவாங்க. கேக்கும். நல்லா ஆடினா ஜெயிச்சு. ரொம்ப ஹாப்பியா போகுது ப்ரோ. இந்த மேட்ச் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தலை ஒரு வாரம்னு ஒரு ஏக்கத்துல இருக்கிறோம். நாங்க தலைய பார்க்க வந்திருக்கோம். வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா. வேற யார் வந்தா ஹாப்பியா இருக்கும்? ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம் ப்ரோ. கண்டிப்பா அடிப்போம் ப்ரோ. நம்ம அடிப்போம் ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேர் இருக்கு, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம் நம்ம. ஆர்சிபி எல்லாம் அடிப்பாங்கன்றது எப்படி ப்ரோ? நீங்க அவங்க 18 வருஷத்துக்கு கழிச்சு ஒன்னு அடிச்சிட்டாங்கன்னா அவங்க அடிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா ப்ரோ? கிறிஸ் கெயில், ஏபிடி, மிச்சில் ஸ்டார்க், வாட்சன் வச்சிருக்கும் போதே அடிக்கல. இப்போ பாதியில வந்து ஃபார்முக்கு வராங்கன்னா வரட்டும். நல்ல டீம் தான். அடிச்சாங்கன்னாலும் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல.